ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெசிபி, அதுவும் நல்ல ஹை ப்ரோட்டீன் உள்ள நல்ல ரிச்சா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபிங்க. மைனஸ் எதுவும் சேர்க்காம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க. வாங்க இப்போ ஒரு சூப்பரான ஹை ப்ரோட்டீன் சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஹை ப்ரோட்டீன் சாண்ட்விச் பண்றதுக்கு நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம், கேரட், கேப்சிகம், இது கூடவே வேக வச்ச ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு மசாலா அரைக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல நான் 50 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்திருக்கேங்க. இது கூடவே வெள்ளை பூண்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஊற வச்ச காஞ்ச மிளகாய் ஒரு 3 எடுத்திருக்கேன். அது காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா சால்ட் இல்லாத பட்டர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் புளிப்பு இல்லாம எடுத்திருக்கேன். கொஞ்சமா லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் சேர்த்துட்டு மூடி போட்டு தண்ணி எதுவும் ஊத்தாம நல்லா பேஸ்டா அரைச்சிக்கலாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மைனஸ் கன்சிஸ்டன்சில ஒரு பேஸ்ட் கிடைச்சிருக்கு. இதுதான் அந்த பேட்டரு. இப்போ இதை வந்து ஒரு சைடு எடுத்து வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே இதுல போட்டுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் சின்னதா கட் பண்ணது, நெக்ஸ்ட் வந்து கேரட், இது கூடவே கேப்சிகம், இது கூடவே பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த வெஜ் மைனஸை இதுல போட்டுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலைய இது மேல போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதாங்க. இப்போ நம்ம வந்து சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேங்க. இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை சென்டரில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த வெஜிடபிள் மைனஸ் வெஜிடபிள்ஸோட சேர்த்து எடுத்து வச்சிருக்கோங்க. நெக்ஸ்ட் இது மேலே இன்னொரு பிரெட்டையும் எடுத்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் தடவிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பிரெட்டை வந்து இதில் வச்சுட்டு ரெண்டு சைடும் நல்லா மிதமான தீயில நல்லா ப்ரௌன் கலர்ல இருக்கிற மாதிரி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதாங்க. இப்போ ரெண்டு சைடுமே நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆயிட்டு வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, இன்னைக்கு ரொம்பவும் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஹை ப்ரோட்டீன் சாண்ட்விச் செமையா ரெடி பண்ணிருக்கோங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்டஃபிங் வெஜிடபிள்ஸோட அந்த பன்னீர் வெஜ்ஜோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. வெளியில நல்லா கிறிஸ்பியா, உள்ளுக்குள்ள நல்லா ஜூஸியான வெஜ் மைனஸோட சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். சீக்கிரமா செய்யக்கூடிய இந்த ஹை ப்ரோட்டீன் பிரெட் சாண்ட்விச்சை கண்டிப்பா ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.